மற்றுமொரு அண்மை செய்தி. விவசாயிகள் சங்கங்கள் ஆண்டுதோறும் ஜூலை 5ஆம் தேதியை உழவர் உரிமை தினமாக கடைபிடிக்கிறது என்று சிபிஐ மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாடு அரசு விவசாயிகளின் பயிர்க்கடன்களில் ரூபாய் 75,000 வரையான கடன்களை தள்ளுபடி செய்துள்ளது விவசாயிகளுக்கு ஏமாற்றமே என்றும் தெரிவித்துள்ளார். நிலத்தின் அளவு அடிப்படையில் இருந்திருந்த பயிர்க்கடன் தள்ளுபடியை தாவேக அரசு கடன் தொகை அளவை அடிப்படையாக மாற்றியுள்ளது என்றும், நாளை உழவர் தின உரிமைக்கான நிகழ்வில் கடன் சுமையில் இருந்து விவசாயிகளை விடுதலை செய்ய உறுதியேற்றுக் கொண்டு செயல்படுவோம் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் விவசாய தொழிலாளர் சங்கம் நடத்தும் இயக்கங்களுக்கும் போராட்டங்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி துணை நிற்கும் என்றும் உறுதியளித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவசாயிகள் சங்கங்கள் ஆண்டுதோறும் ஜூலை 5ஆம் தேதியை உழவர் உரிமை தினமாக கடைபிடிக்கிறது என்று சிபிஐ மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு விவசாயிகளின் பயிர்க்கடன்களில் ரூபாய் 75,000 வரையான கடன்களை தள்ளுபடி செய்துள்ளது விவசாயிகளுக்கு ஏமாற்றமே என்றும், நிலத்தின் அளவு அடிப்படையில் இருந்த பயிர்க்கடன் தள்ளுபடியை தாவேக அரசு கடன் தொகை அளவை அடிப்படையாக மாற்றியுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். நாளை உழவர் தின உரிமைக்கான நிகழ்வில் கடன் சுமையில் இருந்து விவசாயிகளை விடுதலை செய்ய உறுதி ஏற்றுக்கொண்டு செயல்படுவோம் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவசாய தொழிலாளர் சங்கம் நடத்தும் இயக்கங்களுக்கும் போராட்டங்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி துணை நிற்கும் என்றும் உறுதியளித்துள்ளார்.